சொல்லுவோம். சொன்னா அல்ல ஓடி போகும். சோத்திரம் சொன்னா ஆத்தனை ஓடி போகும். இது ரெண்டும் இல்லாம இருந்துச்சுன்னா பரிசுத்த நம்ம கூட கிரிச்சிவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். செய்வார்ல செய்தார். செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பெரிய காரியம் செய்வாரு. நான் இந்த சபைக்கு செவிக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் கூடி வந்து உட்கார்ந்துக்க மாதிரி காமிச்சார். அநேக ஆத்துமாக்கள் சபையில வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியும் வெளியெல்லாம் நிக்கிற மாதிரியும் காமிச்சார். அது நடக்கும். நடக்குமா நடக்காதா? இங்க இருந்து ஆத்துமானா வெளியிருந்து கொண்டு வருவாரு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இதை எழுதி வச்சுக்கோங்க. நடக்க போகுது. எழுதி வச்சுக்க நடக்க போகுது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அழகா செட்டப்பா என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. கர்த்தர் நாம நமக்குள்ள மகிமைப்படுவதாக. ஆமென். இங்க ஆண்டவரை அனுப்புற நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு மழை இறங்குது. வயநாடு தெரியுமா? வயநாடு இறங்குச்சுல்ல, அதே மாதிரி ஒரு மலை பிரதேசம், ஒரு மலை என்ன செய்யுது? இறங்கி வருது. பகல் இல்ல ராத்திரி இல்ல. பக்கத்துல இருக்கிற ஆள் தெரியாது. அப்படி ஒரு மழை பெய்யப்போகுது உங்க ஊர்ல. இங்க இருக்கிற ஆள் தெரியாது. அப்படி கல்லு மாதிரி பயங்கரமான ஒரு மழை பெய்ய போகுது. இப்ப எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இங்க அது அதிகமா வரப்போகுது. சில விபச்சாரங்கள் பெருகி நிற்கிறார்கள். தேவ கோபம் இறங்கி நிக்குது. கர்த்தருடைய கோபம் இறங்கி நிக்குது. இதனால இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜெபந்தான். இதற்கு ஜெபந்தான். கர்த்தர் இறங்குனா மீட்பு உண்டு, இறங்கலன்னா அழிவு உண்டு. இறங்கலன்னா அழிவு உண்டு. இந்த காரியம் இந்த வருஷத்துல நடக்க போகுது. ஆனா முட்டி போட்டு அழுது போட செபிச்சா கர்த்தர் மழையை நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த புதுப்பாடி இருக்குல்ல, அந்த புதுப்பாடி அந்த கீழே இறங்குறதுக்கும் அந்த இடத்தை தான் அதிகமா காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் கூட காமிச்சாரு. அங்கிருந்து பெறப்படும் போதும் காமிச்சாரு. ராத்திரி நானும் சுரேஷ் கீழே போகும்போது நான் சுரேஷ் சொல்லிட்டு போறேன். இந்த இடத்துல தான் சுரேஷ் காமிச்சாரு. இப்ப வனராஜ் இந்த இடத்த அங்கிருந்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே வரோம். அந்த இடத்த அதிகமா காட்டுறாரு. ஆனா தூதர்கள் ஏறி இறங்கி நிக்கிறதையும் காட்டுறாரு. நல்லா சொன்னீங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஒரு மலை பகுதி வயநாடு மாதிரி இந்த பகுதியில் என்ன செய்யுது? இந்த வட்டம் இறங்குது. அதுக்குத்தான் கர்த்தர் நீ அனுப்புனாரு. இல்லைன்னா வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இன்னைக்கு சிவகாசியில இருக்க வேண்டிய ஆளு 3 நாளா நீ எங்கேயுமே போகக்கூடாது. ஏன் வாசல்லாம் அடைச்சிட்டாரு. அடைச்சி நேற்றுக்கு காலையில மல்லு கட்டி நிக்கிறேன், புறப்பட்டு போடா அப்படின்னாரு. வாழ்ப்பாதான் போடா அப்படின்னாரு. அப்புறம் கூப்பிடும் போது அப்புறம் உடனே ஐயா அப்படின்னாரு. சரி இன்னைக்கு ஊழிங்கதான் அப்படின்னாரு. ரைட்டு. கர்த்தர் நாம மகிமைப்பட்டாரு. வந்திருக்கிற நோக்கம் நானும் ராத்திரி அதிகமா செபிச்சிருக்கேன். நீங்களும் முழங்கால் படிடுங்க. கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சேரெல்லாம் இல்லாம கீழே உட்காந்து நல்ல ட்ரம் அடிச்சு ஆனதுக்கு போய் எப்படி இருந்துச்சு அபிஷேகம்? கீபோர்டா போடுற நீ 10 தடவை ஆஃப் பண்ணிடுற. அது ஆஃப் ஆயிடுது. மண்டையில போடுற பேருந்து 2 பேர் செல்வம் காந்தி அடிச்சு ஆராதிச்சாங்கன்னா அபிஷேகம் அப்படியே கபாதப்பட்டு இறங்கி வரும். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால வேகத்தட்டும். ஆமென். சொல்லாத சாத்தானே சொல்லாத விரட்டி விட்டே. எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால
3 அதிகாரம் 17 18 ஒரு ஆள் வாசிக்கிறோம். 17 வசனம் வாசிக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். ஆவி எங்கே உண்டோ அங்கேயும் விடுதலை உண்டு. கண்களை முடிச்சவங்களும் நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் வருகிறோம். அன்பின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, பிரசன்னத்தின் ஆவியானவரே, பின்னாடி நடக்கிறத முன்னமே சொல்லுகிற ஆவியானவரே, தேசத்தில் அற்புதங்கள் அதிசயம் செய்கிற ஆவியானவரே, சாத்தான் தலையை நசுக்க இறங்கின ஆவியானவரே, உங்கள் நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியை பேசுங்க கேட்கிறது ஆவி. ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கேயும் விடுதலை உண்டு. 100 அல்லேலூயா சொல்லுவோம். 100 அல்லேலூயா சொல்லுவோம். தேசத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நிரப்பணும். ஒவ்வொரு நாளும் நிரப்பணும். 51ஆம் சங்கீதம் நல்ல வாசித்தீங்க அப்படிதானே? 51ஆம் சங்கீதம் தாவீதுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டு அழுது புலம்பி அதுல ஒரு சொன்னாரு, உமது பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு சொன்னவனதான் ஆண்டவர் மறுபடியும் என்ன செஞ்சாரு? யாருக்கு இறங்கினாரு? தாவீதுக்கு இறங்கி 32ஆம் சங்கீதம் எழுத ஆரம்பிச்சாரு. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அப்படி கொண்டு வந்தார். இங்க ஆவியானவர் தான் இன்னைக்கு சபையை நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நடத்தணும். ஆவியானவர் சபையை நடத்தணும். பரிசுத்த ஆவி சபையை நடத்த ஆரம்பிச்சார்னா எழுப்புதல் பெருகும், ஆத்தும அறுவடை பெருகும். சபையில தீர்க்கதரிசிகள் பெருகுவார்கள். யார் பெறுவார்கள்? தீர்க்கதரிசிகள் பெறுவார்கள். என்ன நடக்குன்னு நமக்கே தெரியாதபடிக்கு ஆவியானவர் நடத்த ஆரம்பிப்பார். சபைக்குள்ள வரும்போது ஒரு டச்சிங் இருக்கும், ஒரு மிராக்கிள் அப்படியே உடம்ப ஒரு அசத்தல கொண்டு வரும். ஆனாலும் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை ஆரம்பிக்கப்படும் போது அழகாய் கொடுக்கப்பட்ட கொரிந்தியர் சபையை பார்த்து சொன்னாரு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டாங்க? என்ன உண்டு? விடுதலை உண்டு. அந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? 1 கொரிந்தியர் 5:1 வாசிப்போம். இங்கதான் கர்த்தர் கிரியை. 1 கொரிந்தியர் 5:1. 1 கொரிந்தியர் 5:1. உங்களுக்குள்ளே நல்ல சிந்திப்போம். பெருகி போய் நிக்குது. என்னது? விபச்சாரங்கள் பெருகி போய் நிக்குது. 3 பையங்க இருந்தாங்கன்னா அங்க ஒரு பொம்பளை புள்ள நிக்கிறா. வண்டிகளை பாருங்க, பைக்குகளை பாருங்க, 3 பையங்க இருந்தாங்கன்னா அதுல ஒரு பொம்பளை நிக்கிறா, பொம்பளை புள்ள நிக்கிறா. மேக்கப் பொம்பளை ரவடிகள் பெருகிட்டாங்க. ஆம்பளை ரவடிகள் ஒதுங்கிட்டாங்க, பொம்பளை ரவடிகள் பெருகிட்டாங்க. ஆமா, ஒதுங்கி 3 பேர் 3 பசங்க வந்தாங்கன்னா அது ஒரு பொம்பளை. என்ன நல்லா சிந்திப்போம். பைபிள்ல இப்படித்தானே இருக்கு. கடைசி காலத்துல இப்படிதான் வருவார்கள் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அதான் அழிவுக்கு முன்னாடி உள்ள ஆரம்பம். இருமாப்புக்கு அழிவுக்கு முன்னாடி ஒரு இருமாப்பு வரும். அந்த இருமாப்பு தான் இப்ப நினைச்சிருக்கு. எல்லா இடங்களிலும் பெருகி நிக்கி போட்டோம். தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். இங்க என்ன சொன்னாரு? உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு, விபச்சமா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விபச்சாரமா? ஒருவன் தகப்பனுடைய மனைவியையும் அம்மா வச்சிருக்காங்க. கொடுமையாதான் வாசிப்போம். அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம். இந்த லோகத்துக்குள்ள போயிருக்கும் போதுதான் ஆவியானவர் துரிதரமா இறங்கி ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க இறங்குறார். ஆவிக்குரிய பிள்ளைகளை விடுவிச்சு வெளியே கொண்டு வருவதற்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு வருவதற்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளை சத்தியப்படுத்தி கொண்டு வருவதற்கு இறங்குற ஒரு தெய்வமா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கப்படும் போது வேதம் தெளிவா சொல்லுது. இந்த உலகத்துல இந்த நேரத்துல நிமிஷத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் நேரத்துல நிக்கிறோம் சொன்னா, அதனாலதான் தேவன் சொன்னாரு, கொரிந்தியர் சபைக்குள்ள பார்த்து சொன்னாரு, கர்த்தரை ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டாங்க? என்ன உண்டு? விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17-18 வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய், என்ன முகமாய்? திறந்த முகமாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முகம் திறக்கல, வாயை திறக்கல, பின் எங்களுடைய முகம் திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். திறந்த முகமா. என்ன முகமாய்? திறந்த முகம். முகம் திறக்கப்படும். திறந்த முகம்னா ஆவிக்குரிய முகம் நம்ம கண்டசணும், வெளிப்படணும்.
ஆமென். எம்மாவது சீசரோட 2 பேரும் கூட ஆண்டவர் நடந்து போய் இருக்கும்போது திருவிருந்து எடுக்கும்போது முகம் வெளிப்பட்டுச்சு. ஐயோ அசன் நம்ம கூட பேசிட்டு வந்தது நம்ம ஆண்டவர் தான்டா. ஆண்டவர்கிட்டே ஏசிக்கிட்டே சொல்லிட்டு போய்க்கிறான் ஒவ்வொரு குறையும். உனக்கு தெரியாதா? தெரியாது. இயேசு கிறிஸ்து கூடயே தன்னுடைய சீசர் மேல பேசிட்டு போய்கிட்டு. இப்படி இருக்கும்போது வேதம் தெளிவா சொல்லுது, நாம் எல்லாரும் நிரந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, என்னத்த? கர்த்தருடைய மகிமையை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. திடீர்னு போய் ஒரு இடத்துல 7 மணி நேரம் பிரேயர் நடத்துன்னு சொன்னாரு. நடத்துன்னு சொல்லி டைட் கொடுத்துட்டாரு. சரி, டைட் கொடுத்தாச்சு. டைட்டுக்கு அந்த டைட்டுக்கு நாங்க உட்காந்து செபிக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு 7 மணி நேரம் கரெக்டா 9 மணிக்கு தொடங்கி 4 மணிக்கு பிரேயர் நடக்குது முடியுது. அப்படியே பயங்கரமான உட்காந்து இப்படி சேர் போட்டு நான் உட்காந்துட்டா நிறைய ஆள் உட்காந்துட்டாங்க. ஒரு வீட்டுல தான் எல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு திருத்தமா கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக செபிச்சுட்டு இருக்கும் போது கடைசியில சொன்னாரு, பூமி ஒண்ணு குளிர்ந்தது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கடானாரு. உட்காந்து அந்த அதுக்கு மேல ஜெபம் கொடுக்கல, கை கோர்த்து அழுது புலம் இந்த பாபா மாதிரி பிள்ளைகள் நல்ல கை கோர்த்து டவுன்ல உட்காந்து நல்லா ஆழமா அந்த பூமி குழுக்கத்துல யாரையும் வினிகிற கூடாது எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கும் போது ரைட்டு கேட்டாரு. ஜெபமெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து 7-8 மணிக்கு பார்க்கும்போது சிறுவிழுப்புத்தூர் ராஜபாளையம் ஒரு குழுங்கு தெரியுமா? 8 செகண்ட். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வால்பாறை குழுங்கின தான் உங்களுக்கு தெரியும். எங்க ஊரு குழுங்கு சிறுவிழுப்புத்தூர் சிவகாசி ராஜபாளையம் அந்த ஏரியா மொத்தம் ஒரு குழுக்க முடிஞ்சிச்சு. 8 செகண்ட். இடிச்சு வீட்டுக்கு கூடி இருந்தாங்க. அங்க ஜெபிச்சோம். அதனால கர்த்தர் அற்புதங்களை செஞ்சாரு. கர்த்தர் வெளிப்படுத்தினார். எங்களுக்கு தெரியாது, கர்த்தர் சொல்லிக்கிட்டே வராரு. சொன்ன திருதர்சனம் செபிச்சுட்டே போறோம். அந்த திருதர்சனம் முடிஞ்சா எல்லாம் மறந்து போயிட்டாங்க. உடனே கூப்பிட்டு சொல்லும்போது பாஸ்டர் அவங்களே சொல்றாங்க, நம்ம செபிச்ச ஒரு பூமி கொடுக்க சொன்னோம்ல, இங்க பாருங்க அப்படியே அவங்களே எடுத்து போட்டு கொடுக்காங்க. குரூப்ல போட்டு கொடுக்குறாங்க. 7 செகண்ட். அது 7 நிமிஷம் ஆச்சுன்னா ராஜபாளையம் கிடையாது, சிவகாசியும் கிடையாது. ஏன்னா சிவகாசியில லேசா டெய்லி ஃபயர் தான். லேசா டெய்லி தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லேசா அடிச்சுன்னா கதை முடிஞ்சிடும். இப்படி சொல்லும்போது கர்த்தர் சொல்லுற தீர்க்கதரிசனம் நம்ம செபிக்கப்படும் போது அந்த சின்னரே முகங்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. என்ன திறக்கணும்? நம்ம முகம் திறக்கப்படணும். ஆவிக்குரிய முகம் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். மேக்கப் முகத்தை சொல்லல. என்ன முகத்தை சொல்லல? மேக்கப். ஐயோ நிறைய மேக்கப் முகம் தான் இருக்கு, திறந்துகிட்டு இருக்கு. ஆவிக்குரிய முகம் திறக்கப்படும் போது ஆவியானவர் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பேசிக்கிட்டு இருப்பா. இயேசு கிறிஸ்துவின் சகல ரகசியத்தை நம்ம பேசிக்கிட்டு இருப்பா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அகல ஆழ நீல உயரத்தை ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியோட பேசி கொடுக்கிற நம்மள ஒவ்வொரு நாளும் உருவாக்குற ஒரு உருவாக்குற கர்த்தர் கொண்டு வருவார். அதனாலதான் யோபு சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வங்களுடைய சுவாசம் எனக்கு என்ன கொடுத்தது? உயிர் கொடுத்தது. பயங்கரமான உயிர் கொடுத்தது. கேட்கிற கேள்விக்கே நம்ம மறந்து வரணிக்கிறோம். அதனால இங்க தேவன் சொன்னாரு, நாம வாசிப்போம், மகிமையில் வாசிப்போம், கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே தானே அந்த சாயலாக தானே. எந்த சாயல்ல இருக்கிறோம்? எந்த ஆவி சாயல்ல இருக்கிறோம்? போட்டு கொடுக்கிற ஆவியா? முண்டக்கண்ண ஆவியா? முறைக்கிற ஆவியா? பல்லு வளர்க்கார ஆவியா? குளிக்கார ஆவியா? ஊத்தனார் ஆவியா? சண்டைக்கார ஆவியா? 1-9 ஆக்கிற ஆவியா? 9-15 ஆக்கிற ஆவியா? எந்த ஆவி? எந்த ஆவி? பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்க வாயில ஸ்தோத்திரம் வரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் வரும். பரிசுத்த ஆவி. ஆமா, அது நம்மள உண்டாக்குற ஆவியா, நம்மள உண்டாக்குற சபையை உண்டாக்குற ஆவியான, குடும்பத்தை உண்டாக்குற ஆவியான, ஒரு ஆத்மா கெட்டு போகாதபடி, நரகத்துக்கு போகாதபடிக்கு ராஜ்யத்துக்கு சேர்க்கிற ஆவியான தான் நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அழகா சொன்னாரு, மகிமையிலே கண்ணாடியில காண்கிறவங்கள கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே தானே அந்த சாயலாக தானே. சாயல். எந்த சாயல்? அம்மாவுக்கு பிள்ளை பிறந்திருக்காங்க, அம்மாவை போல. அப்பானுக்கு பிள்ளை பிறந்த அப்பனை போல. இயேசுடைய பிள்ளை இயேசுவை போல இருக்கணும். ஒரே அப்பம் பானம் பண்றோம், ஒரே திருவிருந்து பானம் பண்றோம். அதே அந்த சுவாயம் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அந்த சுவாயத்துக்குள்ள போக போதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியை மாற்றி கொண்டு வருவார். அல்லேலூயா. கொண்டு வரணும்னா பரிசுத்தத்துல கொண்டு வரார். கண்ணாடியிலே காண்கிற போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே தானே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சு மறுரூபப்படுத்துறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். மறுரூபப்படுத்துறார். என்ன செய்றாரு? அப்ப நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா மறுரூபப்படணும். நம்ம என்ன செய்யணும்? மறுரூபப்படணும். நம்மள மறுரூபப்படுத்துறதுதான் பரிசுத்தாவுடைய முழு டெஸ்ட். பிலிப்பியர் 3 கடைசி வசனம் வாசிப்போம். தெளிவா சொல்லி இருக்கிறாரு. பிலிப்பியர் 3 கடைசி வசனம். அல்லேலூயா. என்ன பைபிள் இல்லையா?
பிலிப்பர் ஒழிஞ்சுக்கிட்டாரா? எல்லாவற்றையும் தமக்கு என்ன செஞ்சாரு? கீழ்ப்படுத்திக் கொள்ளதாக. மேல்படுத்திக் கொள்ள சொல்லல, கீழ்ப்படுத்தி. கீழடங்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதை சொல்லல. கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அவருடைய சொல்லின்படியே அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்குள் ஒப்பாக்கி என்ன செய்தாரு? மகிழ்வுபடுத்த. மகிமையான ஒரு சரீரம். என்ன சரீரம்? மகிமையான ஒரு சரீரத்துக்குள்ள நம்மளை ஒப்புரவுப்படுத்துறாரு. என்ன செய்யறாரு? அவருடைய சரீரத்துக்குள்ள நம்மளை ஒப்புரவுப்படுத்துறது கொள்ளும்போதுதான் கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வாசிக்கலாம். அங்க சொன்னாரு, அவருடைய கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பக்கத்தில் வீட்டிருக்கிற இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல. இன்னைக்கு இந்த கூடாரம் பெருசா, இன்னைக்கு என்ன கூடாரம்? பூமியின் கூடாரம். பூமியின் ஆசீர்வாதத்துக்கு மனுஷன் எங்கேயோ போய் காசு சம்பாதிக்கணும். 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு அழகா பிரதிஷ்டை பண்ணிட்டான். நல்லா கவனிக்கணும். 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு அழகா கட்டி பிரதிஷ்டை பண்ணி இடிச்சிட்டான். 1.5 கோடி ரூபாய் கட்டுறான். மறுபடியும் 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி முடிஞ்சு அடுத்த மழை வந்து கொண்டு போயிருச்சு. அடுத்த மழை வந்து அந்த வீட்டை என்ன செஞ்சு கொண்டுட்டே போயிருச்சு. 6 ரோட்ல நின்று இருக்கான். 80 லட்சமும் போய் 1.5 கோடியும் போய் ஆக டோட்டல் 2.5 கோடி ரூபாய் போச்சு. வீடும் போச்சு. மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி எல்லாம் போய் நிக்குது. அற்பமான செய்தி. என்ன சொன்னார்? வாசிப்பீங்களா? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தலமா ஒரு அலையிலே சொல்லுவான். அலையிலே சொல்லுவான். கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை மறைச்சி வச்சிருக்கிறார். ஆமென். ரத்த கோட்டைகளை மறைச்சி வச்சிருக்கிறார். கிருபையின் கோட்டைகளை மறைச்சி வச்சிருக்கிறார். அவர் நம்ம ஜெபத்தை கேட்பத எந்த சூழ்நிலை எங்க இருந்து கூப்பிட்டாலும் நம்ம ஜெபத்தை அவர் சொல்லுவாரு, கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். உங்க ஜெபம் எல்லாம் கேட்கப்படுறதா இல்லையா? ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தத்தின் ஜெபத்தை கேட்டார். அண்ணே சொல்லுவோம். ஆபேலுடைய ரத்தம் யாரை நோக்கி கூப்பிட்டுச்சு? ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் கேட்டாரு, ஆபேலே காயனே, ஆபேலே என்ன செஞ்ச? நான் அவனை காவலாளியா? இல்லப்பா, அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாரு. யாருடைய ரத்தம்? ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்குன்னு சொன்னாரு. நம்மள அவருடைய சரீரத்துக்குள்ள அடக்கி வைக்கப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். மார்க்குன்னு சொல்லி ஒரு டாக்டருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க.